ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 47. ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தர் அவர்களை 2010 பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் பார்க்க சென்றிருந்தார். அப்பொழுது பாட்டி இவரிடம், நீ சொந்தமா வீடு வாங்கிக்கோ, ரோட்டோரத்துல வாங்காத, உள்ள கொஞ்சம் தள்ளி வாங்கிக்கோ என்று கூறி ஆசீர்வாதம் செய்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு 10 ரூபாய் தாளை எடுத்து தண்ணீரில் நனைத்து இவரிடம் கொடுத்து ஆசீர்வாதம் செய்தார். பாட்டியின் இந்த மகா ஆசியை இவர் பெறும் வரை இவருக்கோ, இவரது மனைவிக்கோ, இவரது தந்தைக்கோ சொந்தமாக வீடு வாங்கும் எண்ணம் அறவே இல்லவே இல்லை. இவர்கள் எல்லோரும் வாடகை வீட்டில்தான் குடியிருந்தார்கள். அடுத்த சில நாட்களில் வீடு கட்டி விற்கும் நண்பர் ஒருவர் இவரை தொடர்பு கொள்கிறார். ஏன் நீங்கள் புது வீடு ஒன்றை வாங்கக்கூடாது என வினவுகிறார். அப்போது டாக்டர் சம்பத்குமார் அவர்களுக்கோ சேமிப்பு என்பதே கிடையாது. அதுவரை எந்த வகையான சேமிப்பையும் இவர்களால் வைத்திருக்க முடியவில்லை. இவர்களது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தது. இருப்பினும் பாட்டியின் ஆசீர்வாதம் இருக்கிறது என்ற நினைவுடன் பாட்டியை நினைந்து கொண்டு முதல் தொகையாக ரூபாய் 1000 முன்பணமாக கொடுத்தார் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள். பிறகு வங்கி கடன், நகைக்கடன் என வாங்கி சுமார் 17 லட்சம் ரூபாய் செலவில் 2 படுக்கை அறை வசதிகளுடன் வீட்டை 2010 கோவையில் வாங்கி குடிபுகுந்தார். மாதத்தவணை ஆரம்பிக்கும் தருவாயில் இவர் வேலை பார்த்த கல்லூரியில் இவரது மாத சம்பளத்தில் 10,000 ரூபாய் திடீரென அதிகப்படுத்தி கொடுக்க ஆரம்பித்தனர். பாட்டியின் 10 ரூபாய் தாள் அதன் வேலையை செய்ய ஆரம்பித்தது. பிறகு மாதத்தவணையை செலுத்தி வந்தார். இதற்காக பாட்டியை பல முறை சந்தித்து நன்றி தெரிவித்து வணங்கி வந்தார் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள். 2013 இவரை பார்த்து பாட்டி ஒரு முறை, கடனை வச்சிருக்காதடா, முழுசையும் கட்டி விடுடா என உத்தரவிட்டு ஆசி நல்கினார். ஆசி பெற்ற அடுத்த 3 தினங்களில் ஆச்சரியப்படும் சம்பவம் ஒன்று நடந்தேறியது. இவரது மாத சம்பளத்தில் ஒரு தொகையை பிஎஃப்காக பிடிப்பார்கள், அதாவது ப்ராவிடன்ட் ஃபண்ட். அந்த தொகை ரூபாய் 5 லட்சமாக இவரது கையில் கிடைக்க பெற்றார். இவரது தந்தையும் அவரது தொழில் மூலம் வந்த தொகையை அன்பளிப்பாக இவருக்கு தர மொத்த பணத்தையும் கொடுத்து முழு கடனையும் கட்டி முடிக்கப்பட்டு மிக குறுகிய காலத்திலேயே கடன் இல்லாத மன அமைதியை பெற்றார் பேராசிரியர் டாக்டர் சம்பத்குமார் அவர்கள். எல்லாம் ருண விமோச்சன தேவி பாட்டியின் கருணை. பாட்டி 2015 சமாதி அடைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் கூறிய வார்த்தைகள் வேலை செய்ய ஆரம்பித்தது. ரோட்டோரத்தில் வீடு வாங்காதே, உள்ளே கொஞ்சம் தள்ளி வாங்கு என்று கூறினார் அல்லவா, அது ஏன் என்று 2018 தான் புரிந்தது. இவர் குடியிருக்கும் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு பல வீடுகள், பல கடைகள் இடிக்கப்பட்டன. ஒருவேளை திரு டாக்டர் சம்பத்குமார் சாலையோரம் மனை வாங்கி இருப்பின் இவரது வீடும் அடிபட்டு இருக்கும், இடிபட்டு இருக்கும். இன்றைய மதிப்பீட்டில் இவரது வீடு மிகப்பெரிய மதிப்பு மிக்க சொத்தாக மாறியுள்ளது. பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களின் வீட்டை காக்கவே பாட்டி அவ்வாறு கூறி மாற்றி அமைத்ததை எண்ணி நெகிழ்ந்து போகிறோம் நாம். பாட்டியின் ஞான திருஷ்டி எப்படிப்பட்டது என்பதை நமக்கு இந்த லீலாமிர்தம் ஒரு நல்ல சான்று. பாட்டி கொடுப்பதை யாராலும் தட்டி பறிக்க இயலாது. அது பாதுகாக்கப்படும்.
தனது பக்தனான திரு சம்பத்குமார் அவர்களுக்கு தான் கூறிய வார்த்தைகள் மற்றும் ஆசீர்வாதம் மூலம் பிற்காலத்தில் நடக்க போகும் ஆபத்துக்களில் இருந்து முன்னமே காத்திருக்கிறார்கள் நமது பகவான் பாட்டி சித்தர். அவரது வார்த்தைகள் ஜீவசமாதி அடைந்த பின்னும் கூட எப்படியெல்லாம் வேலை செய்கிறது? ஏனென்றால் ஜீவசமாதி என்பது மரணமில்லா பெருவாழ்வு நிலை ஆகும். பாட்டி வாழும்போது செய்த அற்புதங்களை விட 1000 மடங்கு அதிகமாக ஜீவசமாதியில் இருந்து கொண்டு அவர்களால் செய்ய முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் இன்று வரை அந்த மகத்தான மனுஷியின் அற்புதங்கள் எல்லையற்றவையாக நீண்டு கொண்டே இருக்கிறது. இறையை நாம் உணர 2 விஷயங்கள் நமக்குள் வேண்டும். அது நம்பிக்கையும் பொறுமையும். இந்த லீலாமிர்தத்தை பருகும் அன்பர்கள் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்று சர்வ வல்லமை பொருந்திய பாட்டி சித்தரிடம் பிரார்த்திப்போமாக. பாட்டியை தியானிப்போம். நம் தேவைகளை அவள் பூர்த்தி செய்யட்டும். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.